بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى بمكتب التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அகிலங்களை எல்லாம் படைத்த அளவற்ற அருளாளனான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு புகழ் அனைத்து உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் அவருடைய பின்தோன்றல்கள் மீதும் கண்ணியமிக்க இமாம்கள் மீதும் ஈமான் கொண்ட அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் நம் மீது விதியாக்கப்பட்ட இந்த ஜும்மா என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய தருணத்திலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகளும் அதை அதிவேகமாக முறியடிப்பதற்காக ஷைத்தானும் அவருடைய கூட்டாளிகள் கையாளும் முயற்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயத்தில் பல்வேறு கோணங்களில் மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துரைக்கப்படுகிறது. புத்தகங்களின் வாயிலாக, குறுந்தகடுகளின் வாயிலாக, மேடைகளின் மூலமாக, திருமுனை பிரச்சாரங்களின் மூலமாக, இன்னும் பல மார்க்கறிஞர்களின் கருத்துக்கள் மூலமாக, கருத்தரங்களின் மூலமாக எல்லாம் மார்க்கம் எத்தி வைக்கப்படுகிறது. ஆனால் இணை வைப்பதற்கென்று எந்தவித கருத்தரங்கும் நடக்கவில்லை, எந்த குறுந்தகடும் வெளியிடப்படவில்லை, எந்த புத்தகங்களோ எந்த ரகசிய கூட்டமோ பகிரங்க அழைப்போ எங்கும் எடுக்கப்படுவதில்லை. ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதக செயல் அதிவேகமாக மிகவும் துரிதகதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்போ ஒரு வேகம் நடக்குதுன்னு சொன்னால், மக்களுக்கு இதுதான் இணை வைப்பு, இதற்காக தண்டனையாக அல்லாஹ்விடம் நரகம் இருக்கிறது, நமக்கு நரக வேதனை கிடைக்கும் என்ற உண்மையே மறைக்கப்படுகிறது.
எந்த அளவுக்கு போயிட்டாங்க? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது தான் இஸ்லாம், அதுதான் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய மார்க்கம் என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. நான் இதை மிகைப்படுத்தி கூறவில்லை. நேற்றைய தினம் பஸ்ஸிலே வரும் பொழுது கண்கூடா ஒரு காட்சியை காண நேரிட்டு, அதுதான் இந்த தலைப்புக்கே நம்மளை தள்ளியது. ஒரு அம்மா ஒரு டிடிபி பிரிண்ட் எடுத்த ஒரு 5-6 பக்கங்களை கொண்ட ஒரு கட்டுரை வைத்து வாசித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தலைப்பை நான் கொஞ்சம் கூர்மையாக கவனித்து பார்த்ததில் அதை வாங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. தலைப்பு என்ன அப்படின்னா, தர்கா வழிபாடுகளும் இஸ்லாமிய மகளிரின் நிலைப்பாடும் என்று தலைப்பு. நான் இதை சத்தியத்தை சொல்கிறாங்களா அசத்தியத்தை சொல்கிறாங்களா தெரியல, வாங்கி படிப்பேன்னு வாசித்தா அதை வாசித்து கொண்டிருக்கும் அந்த பெண்மணி தான் அந்த கட்டுரையை தயார் செஞ்சுருக்கிறாங்க. எங்கே கொண்டு போகிறாங்க? அதை அவங்க டாக்டரேட் பண்ணுதாங்க இந்த விஷயத்தில். எதில்? தர்கா வழிபாடு விஷயத்தில் டாக்டரேட் பண்ணுதாங்க. அதில் மகளிருடைய நிலைப்பாடு என்ன, பங்களிப்பு என்னன்னு சொல்ல வராங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாங்க ஆதாரமாக பல நூல்களை சமர்ப்பிக்கிறாங்க. மொத்தம் ஒரு 5 பக்கம். அதை பார்த்துட்டு விலை வளர்த்துருச்சு. இப்போ நாமெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, உண்மையிலே பண்ணுறோமா இல்லை பொய்யா என்ற அளவு சந்தேகம் வருது. எவ்வளவு தெளிவான அது ஆதாரத்தை சொல்லுதுன்னா, இந்த கட்டுரையை சமர்ப்பித்து என்ன பண்ண போகிறாங்க, முனைவர் பட்டம் டாக்டரேட் பட்டம் பண்ண போகிறாங்க. பட்டம் வாங்குவதற்காக ஆய்வு செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எடுத்தெடுப்பிலேயே இஸ்லாத்தில் பெண்களில் தொழுகை இடங்களில் இருந்து புறந்தள்ளப்பட்டுள்ளார்கள். முதல் குற்றச்சாட்டு, இஸ்லாத்தில் பெண்களை தொழுகை இடங்களில் இருந்து செய்த வணக்க வழிபாடு தலங்களில் இருந்து புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு ஆறுதல் என்ன, பெண்களுக்கென்றே வணக்க வழிபாட்டுக்காக உருக்கப்பட்ட தர்காக்கள் தொழுகை பள்ளிக்கு அருகாமையிலே அமைக்கப்பட்டிருப்பது ஆறுதலாக இருக்கிறது. எங்கே வராங்க தெரியுதா? அவங்கள சிறுக்கு தான் வைக்க சொல்கிறோம். இது சிறுக்குன்னே விளங்கலை, பெண்களுக்காக வாதாடுவதாக அந்த கட்டுரை தொடங்குது. அந்த கட்டுரையில் ஆதார நூலாக என்ன காட்டியிருக்காங்க? எது நீங்கள் பயந்துட வேண்டாம், சைகுல் புகாரியோ முஸ்லீமோ நசையோ சுனையினோ திருமதியெல்லாம் வரலை. ஒரு பெண்ணினத்துக்கே இழிவு தரக்கூடிய ஒரு பெண் கவிஞர் இருக்கிறாங்க. எப்படி முன்னால் சல்மான் ருஷ்டி என்றாரோ அதுபோல் இவர் தமிழகத்தில் உள்ள சல்மா ருஷ்டி ஒரு பெண் எழுத்தாளர். இந்த அம்மாவுக்கு என்ன வேலை? எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் முஸ்லீம்களின் பிரதிநிதியாக தன்னை காட்டிக்கொண்டு நினைச்சுவாங்க இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவது, இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவது. அது மேடை வாயிலாகவும் கருத்தரங்கள் மூலமாகவும் பட்டிமன்றம் மூலமாகவும் கொச்சைப்படுத்துவது. அது கடைசியில் ஒரு நாவல் எழுதிச்சு, அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. அந்த நாவலில் அது சுட்டி காட்டப்பட்ட சம்பவங்களை போகிறோம் இந்த அம்மா செஞ்சுருக்கு. அதுக்கு இவங்களுடைய டாக்டரேட் பட்டம் பண்ணதுக்கு சான்றாக எடுத்து வைக்கிறாங்க. என்னது? மன உளைச்சல் பெண்களுக்கு வரும்பொழுது, மன உளைச்சல் பெண்களுக்கு வரும்பொழுது உங்கள் மனக்குமுறலை தீர்ப்பதற்கு ஒரே சிறந்த வழி எது தான்? தர்கா தான். யார் சொல்றா? அந்த எழுத்தாளர் சொல்கிறத இவங்க எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு மனக்குமுறலை போக்க ஒரு சிறந்த இடம் என்னது தான்? தர்கா தான். அதனால் தர்கா போவது ஒன்றும் குற்றம் அல்ல, இது வஹாபிசம். என்ன சொல்கிறாங்க? தர்கா போவது குற்றம் அல்ல, இது வஹாபிசம். அவர்கள் இஸ்லாத்தில் புதிதாக கருத்துக்களை கொண்டு வந்து கருத்து குழப்பம் விளைவிக்கிறார்கள். எப்படி வரிகளை பார்த்தீங்களா? இஸ்லாத்திலிருந்து வெளியில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு சொல்வதாக நினைத்து கொண்டு நரகிற்கு அறைகூறக்கூடிய அழைப்பு, இது வஹாபிகளுடைய குழப்பம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? இஸ்லாம் என்றால் என்னவென்று பண்டைய காலத்தில் தொண்டு தொட்டு வரக்கூடிய பழக்கங்கள் இருந்து பார்க்க வேண்டும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? குழந்தை இல்லை என்று சொன்னால் தர்காக்களுக்கு போய் மரங்களிலே தொட்டிலை தொங்க விடுவது, கண்ணேறப்பட்டு விட்டால் கண்ட திருஷ்டி விழுந்துட்டா உப்பு மிளகும் எடுத்து சுற்றி என்ன செய்கிறது, வரக்கூடிய சந்தனக்கூடில் எரிகிறது. இன்னும் இது போன்ற உருஸ் போன்ற கொடிக்கம்பம் ஏற்றுதல், கொடி ஏற்றுதல், கொடிக்கிளைக்கு தண்ணி ஏற்றுதல், இது போல மனம் ஆறுதல் அடிக்கக்கூடிய விஷயங்கள் இஸ்லாத்தில் இல்லாமல் இல்லை. இஸ்லாம் எதை தடை செஞ்சதோ, எந்த சிறுக்கையும் எந்த மௌட்டியத்தையும் அடித்துழைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் பூமியில் நாட்டானோ அந்த மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க? மனசுக்கு ஆறுதலாக இருப்பது எதுவா? அல்லாஹ்வுக்கு வச்சக்கூடிய பச்சைத்தனமான சிறுக்கு. அப்போ இந்த ஒரு அம்மா இந்த அளவு சொல்லுதுன்னு சொன்னால் அது அந்த ஒற்றையாளுடைய கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு துளிதானது. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல இஸ்லாம் தெரியாத மக்கள் முஸ்லீம் என்ற பெயரிலே
தாயும் தந்தையும் முஸ்லீமாக இருக்கிறார்கள், நாமும் முஸ்லீமாக பிறந்திருக்கின்றோம், முஸ்லீமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், முஸ்லீமாக மரணிப்போம் என்று முஸ்லீம் என்று சொன்னால் ஏதோ மனிதனத்தில் ஒரு ஜாதி போலவும் ஒரு மனிதனிடத்தில் ஒரு பிரிவு போலவும் நினைத்து கொண்டிருக்கிற நிச்சயமாக கிடையாது. அப்ப எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. அந்த சொல்லக்கூடிய அந்த அந்த 5 பக்கம் கட்டுரை படிக்க முன்ன வேத்து விறுவிறுத்து கையாலெல்லாம் ஆடிருச்சு. அவங்க வைக்கிறது அவ்வளவு இஸ்லாத்தை விட்டு வெளியில வான்னு சொல்லிட்டு கடைசின்னு சொன்னாங்க, இப்போ ஏற்பட்ட அழகான இஸ்லாத்தில் குழப்பம் வைக்கிறார்கள். லாஸ்ட் பாயிண்ட் யார் அவங்க? அவர்கள் வஹாபிகள். கடைசி இந்த வரியோட தான் முடியுது. அப்போ நாடு எங்கே கொண்டு போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ மக்களிடத்துல என்ன போய் சேரல? மார்க்கம் அறவே போய் சேரல. இப்போ இந்த மாதம்லாம் இப்போ இந்த மாதம் என்னது எல்லா தர்காக்கள்லையும் 10 நாள் விசேஷம், 3 நாள் விசேஷம் கொண்டாடி தர்காக்களில் பூரா இப்போ 10 நாள் விசேஷம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? மக்களிடமிருந்து கட்டாய வசூல், கட்டாயமாக வசூல் பிரித்து கொடியேற்றி அதே இத்து போன யானை மேலே ஏற்றிக்கொண்டு ஊர் ஊராக சுற்றி கொண்டு இஸ்லாத்திலிருந்து வெளியே நின்று கொண்டு மக்களை எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது போல பாவனை செய்யக்கூடிய ஒரு கைதேர்ந்த கலைஞர்கள் நடிகர்கள் செய்தாங்க. மார்க்கங்களில் தொப்பியும் தாடியுமாக வேடமிட்டு தெரியக்கூடிய அவல காட்சியை நம்ம அன்றாடம் பார்க்க முடிகிறது. இந்த 4 மாசமா பார்க்கும். மௌலூதில் பாடா பட்டுச்சு 2 மாசம். இப்போ தர்காக்களில் கந்தூரியில் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி வந்துட்டாங்க? இப்போ கவர்மெண்ட்ல இந்த அம்மாவுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கணும். யாரு? நம்ம தமிழக முதல்வருக்கு. இல்லைன்னு சொன்னால் நம்ம நாசமாக்கிறோம், எல்லாத்தையும் தானும் நாசமாக எல்லாத்தையும் நாசமாக்கிறோம். எந்த அளவுக்கு பாருங்க, நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சட்டசபையில் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 29 கோடி ரூபாய்க்கு மேலே. அதாவது எங்கெங்கெல்லாம் கற்கள் நட்டி வைக்கப்பட்டு கோயில்களாக கருதி அவைகள் ஒரு வழிபாடும் ஒரு விழாக்கள் இல்லாமல் இருக்குமோ அவையெல்லாம் கட்டடங்களாக கட்டப்பட்டு வழிபாடு நடத்த வேண்டும். இந்த அம்மாவோட ஆர்டர். நிதி விடலை. தர்காக்களுக்கு முக்கியமாக ஒரு 4-5 தர்கா குறிப்பிட்டிருக்கு. முத்துப்பேட்டையில், நாகூரில், ராமநாதபுரத்தில், இன்னும் இந்த நம்ம ஏரியாவில் நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஒரு பள்ளி, அதாவது தர்கா, இந்த மாதிரி 4 இடங்களை குறிப்பிட்டு இது போன்றவைகளுக்கு எரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்கு. எதுக்கு? அவைகளை எல்லாம் புனரமைத்து புதுப்பித்து என்ன செய்யணும்? மக்கள் வழிபாடுகள் நல்ல முறையில் செஞ்சு என்ன செய்யணும்? தெளிவான முறையில் நரகத்துக்கு செல்ல வேண்டும். ஏன் நான் மட்டும் போராது, என் ஆட்சிக்கு மக்களும் நரகத்துக்கு வர வேண்டும் என்பதில் நம்ம தமிழக முதல்வருக்கு தனியாத ஆசை. பாவம், சத்தியம் தெரியல அவங்களுக்கு. அவங்கள சொந்த குற்றம் இல்லை. முஸ்லீம் என்ற பெயரிலேயே கயமைத்தனம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு எப்படி இஸ்லாம் பற்றி என்ன தெரியும்? இந்த ஆமினா பானு என்ற பெயரை வைத்துக்கொண்டு முனைவர் பட்டம் பெறுவதற்கு ஆய்வு செய்கின்ற பெண் எதை ஆதாரமாக வைக்கிறது? எந்த குரான் ஆயத்தை வைத்தது? எந்த கதிசனுடைய வரிகளை எடுத்து வைத்தது? இல்லையே. அப்ப நம்ம சமுதாயத்தில் மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. எதுலேயுமே ஒரு கட்டுப்பாடு இல்லை. என்ன காரணம்? ஈமான் கொள்வதில் தலையான விஷயமாகிய ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் வரியிலேயே ஈமானுடைய முதல் அம்சத்திலே கோளாறு, அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டதிலே கோளாறு இருக்கு இந்த சமுதாயத்தில். என்னடா இது? எல்லா முஸ்லீமும் அல்லாஹ்விலே ஏற்றிருக்காங்க சொல்லுவோம். நிச்சயமா கிடையாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு அழகான முறையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதர் செஞ்சிருக்காங்க, நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. நம்ம உதாரணத்துக்கு தகப்பனை கை விலங்கு கால் விலங்கும் பூட்டி வச்சுட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தியாவனை ஏற்றுக்கிடுவோம்பா. இறந்ததுக்கு அப்புறம் அந்த தகப்பனருடைய ஆத்மா சாந்தி அடையின பாத்தியாவனை ஏற்றுக்கிடுவோமா? இல்லை. அவர் இருக்கும்போது அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவோட செஞ்சிருக்கு. அதைத்தான் என்ன செய்யணும்? காட்டித்தரணும். அப்போ அது காட்டித்தரேன்னு சொன்னால் அப்போ என்ன செய்ய முடியாது? தாய் தகப்பனை பேணது ஆகாது. தாய் தகப்பனை பேணது ஆகாது. அப்போ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் என்னென்னு பார்த்தோம்னா ஈமான் உலகில் முக்கியமான 3 விஷயம் ஆமன்து பில்லாஹ்னு சொல்லக்கூடிய விஷயத்தில். 1, அல்லாஹ்வை எந்தவித சந்தேகமும் இன்றி தயக்கம் இன்றி முழுமையான முறையிலே அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2, அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக கட்டுப்படணும். அல்லாஹ் கட்டுப்பாடில் எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. அதான் 3வது விஷயம், அல்லாஹ்வுக்கு எந்த விஷயத்திலையும் எந்த கோணத்தில் என்ன செய்யக்கூடாது? எந்த கோணத்திலையும்
அல்லாஹ்வுக்கு எந்த விஷயத்திலையும் எந்த கோணத்திலையும் யாரையும் எதையும் எந்த ரூபத்திலும் என்ன செய்யக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. இணை வைத்தலுடைய சாயல் கூட படியக்கூடாது. இந்த 3 விஷயம் சரியாக இருந்தால் தான் ஆமன்து பில்லாஹி என்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் கொடுக்க முடியும். அதுக்கு அப்போ தான் என்ன செய்ய முடியும், மலக்குமார்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, அடுத்தடுத்து நம்பிக்கை ஈரமேனுடைய 6 அம்சங்களை நம்ப முடியும். நாம் இன்னும் எங்கே தான் நிற்கும், ஆமன்து பில்லாஹிலே இது சமுதாய குழப்பத்தில் இருக்கு. எப்படி குழப்பத்தில் இருக்கு பாருங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுதாங்க. எப்படி ஏற்றுக்கொள்ளுதாங்க, உங்களுடைய கடவுள் யார் என்று கேட்டால், உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்டால் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தான். இதோடு சரி. ஏன் மாற்று மத கடவுள்களை, கற்பனை கடவுள்களை, மாற்று மதங்களை கடவுளாக்கி இறை தூதர்களை இவர்களை கடவுள் என்று சொல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் இல்லை. ஏன், அல்லாஹ் தான் கடவுள், அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை, சொல்லுவேன், மனசுல நம்புவேன், செயல்பாடில் காட்ட மாட்டேன். ஏன், அதில் காட்டுறதுக்கு என்ன செய்யாது, எனக்கு சாத்தியப்படாது. இப்போ இதுதான் நம்ம சமுதாயத்தினுடைய முக்கியமான விஷயம். அல்லாஹ்வை நம்புறதுல இஸ்லாம் என்ன சொல்லுது, முஸ்லீம்கள் என்ன நிலைப்பாடு இருக்காங்க, மற்ற மக்கள் உலகத்தில் மற்ற மக்கள் அல்லாஹ்வை நம்புறதுல எப்படி இருக்கிறாங்க பார்த்தோம்னா பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் பேரளவில் வித்தியாசம். எல்லாருக்குமே படைத்தவனை நம்புவதில் பெயரளவில் வித்தியாசம் இருக்கு. அதாவது அல்லாஹ்வை நம்புவதா இதை என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் என்னமெல்லாம் உண்டு, அல்லாஹ்வுக்கு என்னெல்லாம் பண்புகள், அல்லாஹ்வுக்கு என்னெல்லாம் வல்லமைகள், அத்தனையும் என்ன செய்யணும், நாம் அறிஞ்சிருக்கணும். அதை உணர்ந்து அந்த காரியங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கிடணும். ரிஸ்க்கு சம்பந்தப்பட்டதா, அப்போ அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கின்றான், அல்லாஹ் நாட்டப்படி எனக்கு இதுதான் நாடி இருக்கின்றான், அல்லாஹ் நாடியே நான் முழுமையாக ஏற்றுக்கிறத என்று அந்த விஷயத்தில் வரணும். பெரிய இழப்பு வருதா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான், அல்லாஹ் நாட்டியபடி என்ன செய்யறேன்னா இதை ஏற்றுக்கொள்கின்றேன், இல்லை மாற்று கருத்து கொள்வதற்கும் புறந்தழுவதற்கும் நான் சக்தியற்றவனா இருக்கேன், அல்லாஹ்வுக்கு முழுமையாக நான் கட்டுப்படுற விஷயத்தில் என்று அல்லாஹ்வே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நம்ம என்ன செய்யணும், மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மாற்று மத மக்களை எடுத்துக்கிட்டா கடவுள் என்ற பெயரை தவிர கடவுளின் பண்புகளோ கடவுளுடைய வல்லமையோ அல்லாஹ்வுடைய தன்மைகளோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன, அவர்களிடம் முறையான வேதங்கள் இல்லை, பின்பற்றப்படுவதற்காக முறையான வேதங்கள் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நினப்பில் ஒரே ஒரு வேதம் தான், அல்லாஹ்வோட வேதம் மட்டும் என்னதான் இருக்கு, குர்ஆன் மட்டும்தான் இருக்கு, வேற ஒரு வேதமும் தற்சமயம் இல்லை. அப்போ அந்த மக்களுக்கு கடவுள் என்ற பெயரை தவிர அல்லாஹ்வின் என்ற பெயரை தவிர வேற எதுவுமே அந்த மக்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மனதிற்கு தோன்றியது எல்லாம், மனதிற்கு தோன்றியதெல்லாம் கடவுள் என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் ஒரு 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 முக்கியமான விஷயம் நடந்திருக்குங்க. டெல்லியில் ஒரு வாலிபர் ஒருவர் டெல்லியினுடைய ஹைகோர்ட்டில் வழக்கு போகணும்னு தொடர்ந்தார். என்ன வழக்கு தொடர்ந்தார், இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை வணங்குவதாக இருந்தால் அவனுக்கு குறிப்பிட்ட ஒரு உருவம் கொடுத்தான் வணங்க வேண்டும், உருவம் இல்லாமல் இறைவன் வணங்குவது இறைமறுப்பாகும். இதை என்ன செய்யணும், அரசு தலையிட்டு இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லணும். என்ன செய்தாங்க, கோர்ட்டில் வழக்கு, கோர்ட்டில் வழக்கு எப்படி போயிருக்கு, நம்ம வணங்குறதா இருந்தால் உருவம் வச்சு தான் வணங்கணுமா, அதுதான் இறைவனை ஏற்றுக்கொள்ளும் விதமா. சுற்றி வச்சு என்ன சொல்ல வாரான், சிலாத்தை விட்டுருங்க, என் கூட வாங்க, ஆலமரத்துக்கு பாவடை கட்டுவோம், யானைக்கு டவுசரை போடுவோம், கொடி கம்புக்கு மாலை போடுவோம், என்ன செய்வோம், சாப்பிடுற பொருள்களை உடம்புல தேப்போம், உடம்புல தேய்க்க சாக்கடையில் போடுவோம், இதுதான் இபாதத்து காட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு பாவம், அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. அப்போ அதை விசாரிக்கக்கூடிய நீதிபதி யார் தெரியுமா, எனக்கு சரியா பேர் ஞாபகம் இல்லை, அவசரமாக படித்தேன். ஒரு முஸ்லீம் நீதிபதி தான் இருக்கு, அந்த வழக்கை கையில் எடுக்கார். அவர் எடுத்து செய்யார், வழக்கை விசாரிச்சுட்டு இதில் இந்த வழக்கை நடத்துவதற்கோ ஆய்வு செய்வதற்கோ எந்தவித முகாந்திரம் இல்லை, இந்த மனுவை நான் தள்ளுபடி செய்கிறேன், தள்ளுபடி என்பட்டார். அவரால் ஒன்றும் சொல்ல முடியலை. ஆனால் அல்லாஹ் மிகைத்தவன், அல்லாஹ் மிகைத்தவன், அவன் எல்லாரும் மிகைக்கவன். இது அல்லாஹ்வுக்கு திருப்தி இல்லை. ஒரு முஸ்லீம் வாயால் இந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு அல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை, திருப்தி அளிக்கல. அந்த நபர் என்ன செய்தார், அந்த வாலிபர் அந்த மனுவை மீண்டும் என்ன செய்தார், அப்பீல் பண்ணார், மறுமுறையீடு செய்கிறார். அதை விசாரித்தது 2 மாற்று மத சகோதரர்கள். மனு தெளிவாக படித்த உடனே தீர்ப்பு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, இது ஒரு தனி நபருடைய கருத்தாக தென்படவில்லை, இது இறையாண்மையில் விளைவிக்கக்கூடிய குழப்பம் விளைவிக்கக்கூடிய சூழ்ச்சியாகும். இறை வணக்கம் என்பது யார் யாருக்கு எப்படி தோன்றுகிறதோ அவ்வாறே வணங்குவதுதான்
இந்திய சட்டத்தில் இருக்கு. இதுல எந்த கோர்ட்டும் என்ன செய்யாது, தலையிடாது. மாறாக இந்த வழக்கு தொடுத்தவரை நாங்கள் என்ன செய்தோம், எச்சரிக்கின்றோம், குழப்பம் வைக்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்ய வச்சுட்டான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன். எப்படி கொண்டு வேண்டாம், மாற்று மத சோழர்கள் வாயாலேயே அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சவன் மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டில் எச்சரிக்கை விடக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், அப்போ இந்த நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு? ஒன்று இஸ்லாத்துக்குள்ள, முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள இஸ்லாத்தை சொல்ல முடியலை, அவர்கள்ட்ட எதிர்ப்பு. குடிச்சிட்டு கூத்தாடாத இடம், ட்ரம் செட்டு வாசிக்காத இடம், சீட்டு விளையாடாதீங்க, கண்ட பெண்களை எல்லாம் கூட்டு வந்து ஆடல் பாடல் நடத்தாதீங்க என்று சொன்னால் அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்? அவர்களுக்கு சில அமைப்புகளினுடைய பின்னணி பலத்தை வச்சுக்கிட்டு மக்களை என்ன செய்றாங்க, எல்லாருக்கும் இருப்பது போல நமக்கு ஒரு விழா வேண்டும், எல்லாருக்கும் ஆடல் பாடல் இருப்பது போல, விடிய விடிய முழித்திருந்து அவர்களுக்கெல்லாம் வனக்குறைபாடு இருப்பது போல இஸ்லாத்தில் இல்லை, அதை போக்குவதற்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம்னு சொல்லி முகரம் என்று வந்துவிட்டால் ஊருக்கு ஊரு கூத்தடிச்சக்கூடிய கூத்தாடி கூட்டங்களை கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அப்போ இஸ்லாத்துக்குள்ளேயும் இஸ்லாத்தை சொல்ல முடியல, இஸ்லாத்தில் வெளியில் இருக்க மக்கள் இஸ்லாத்தை விட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம் நினைக்கிறோம் நாம் நிம்மதியாக இருக்கோம், தொழில் இல்லை, நமக்கு போடப்பட்டிருக்க கழுத்தில் போடக்கூடிய சுருக்கு கொஞ்சம் அகன்று இருக்கு. என்னைக்கு இருக்குமோ அன்னைக்கு நம்முடைய மூச்சு திணறும். நமக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குமா உணர்வோம். சைத்தான் மிக தெளிவாக நம்ம கழுத்துக்கள் நினைச்சிருக்கான், சுருக்க மாட்டி விட்டுருக்கான். சுருக்கு என்ன கொஞ்சம் அகலமாக இருக்கு, இன்னும் சுருங்கலை, நம்ம சுவாசம் இன்னும் நெருக்கப்படலை. இதுதான் உண்மையை தவிர நாம் சூழ்ச்சிக்கு உள்ளாகப்பட்டிருக்கோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்போ அல்லாஹ்வை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் என்ன எப்படி வந்துடணும், அல்லாஹ் மார்க்கம் என்று எதை ஏற்றுக்கொண்டானோ அந்த மார்க்கத்தில் எது வரையறுக்கப்பட்டதோ, எது ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ எல்லாத்தையும் செய்வேன், அப்படியே ஏற்றுக்குவேன். எது தடுக்கப்பட்டதோ நிச்சயமாக முற்றிலுமாக முழுவதுமாக நான் தவிர்த்து கொள்வேன் என்ற நிலப்பாடு மட்டும் வரணும். அடுத்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. நாம் நினச்சிக்கிடுவோம் சிறுக்குன்னு சொன்னால் நரகத்துக்கு போகக்கூடிய காரியம், நாம் சிறுக்கு வைக்க மாட்டோம், அது தெளிவாக இருக்கும். ஆனால் சிறுக்கு வைக்காமலேயே நரகத்துக்கு போனது யாரு? இப்லீஸ். இப்லீஸ் இருக்கான அல்லாஹ்வுக்கு எந்த வித இணையும் ஏற்படுத்தலை, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏற்படுத்தலை. மக்களை தான் தூண்டுதான், அவன் வைக்கல இனம் வைக்கல. ஆனாலும் முதல் காஃபிராக காஃபிர்களில் உள்ள முதன்மையான அல்லாஹ் அறிவிச்சான். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய கட்டளையை புறந்தடனா. அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வச்சக்கூடிய காரியம், அல்லாஹ்விடமிருந்து ஒரு அடியான் தூரமாகக்கூடிய காரியம் எதுன்னு பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய கட்டளையை புறந்தள்ளதாக தான் இருக்கும். இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டால் நம்மள பல பேர் மாட்டுவோம் அல்லாஹ்வோட கட்டளைகளை புறந்தள்ளதில்லை. அப்போ நல்லா விளையிக்கிடுங்க, அல்லாஹ்வோட கட்டளை புறந்தள்ளனா நரகவாதின்னு அல்லாஹ் தீர்ப்பளிச்சான் இல்லையா? ஆனால் அதே தவிர யார் செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க. அவங்களும் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான், இந்த மரத்தின் பக்கம் போகாதீங்க, இந்த மரத்தில் உள்ள கனியை புசிக்காதீங்கன்னு சொன்னான். அவங்களும் மீறினாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களை என்ன செய்யலை? காஃபிர் என்று சொல்லலை. அப்போ என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் என்று பார்த்தோமே ஆனால் அல்லாஹ்வே தெளிவாக சொல்லுறான். என்ன செய்தான் அல்லாஹ்? இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறியதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடமே என்ன செஞ்சான்? விளக்கம் கொடுத்தான் ஆணவம் கொண்டு. நான் யாரு? நான் எப்பேற்பட்டவன்? நீ இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆளு, அவருக்கு நான் வணக்கம் செய்ய முடியாதுன்னு சொன்னா ஆணவம் கொண்டு பெருமை அடித்தான். ஆனால் தவறு செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, தவறு பண்ணிட்டோம், அல்லாஹ் சொன்னதை நம்ம மீறிட்டோம், இப்லீஸினுடைய சொல்லுக்கு செவிசாச்சிட்டோம், இது தவறுதான். அதனால என்ன செய்யணும்? நம்மை தண்டிப்பதற்கும் மன்னிப்பதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவரிடத்துல போய் முழுமையாக என்ன செஞ்சிருவோம்? சரண்டர் ஆயிரும். அதை செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ் அதை சொல்லும்போது சொல்ல எப்படி சொல்ல பாருங்க. அல்லாஹ் அவளுக்கு கற்றுக் கொடுத்த அழகான சொற்களை கொண்டு அல்லாஹ்விடத்துல பாவ முயற்சி செய்து செஞ்சாங்க. அவங்க தன்னை பாவமான காரியங்களில் இருந்து மீட்டுக் கொள்வதற்காக முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். அதை சொல்லும்போது பாருங்க 7 அத்தியாயம் 23 வசனத்தில் செய்தான் அல்லாஹ் அக்ராப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் கால ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன் மினல் ஹாஷிரீன். யார் சொல்லுதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேர் சேர்ந்து அல்லாஹ் சொல்ல, இறைவா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைச்சிக்கிட்டோம். முதல்ல வேலை குற்றவாளி யார்? அங்கே ஒத்துக்கிடணும். இதை இன்னொரு இடத்துல யார் செஞ்சா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா. எப்போ பண்ணாங்க? தாயிபில் போய் அடி வாங்கிட்டு வரும் பொழுது
இப்படி ஆயிடுச்சு ரப்பேன்னு அல்லா இடத்துல வைக்கல. இறைவா, இந்த மக்கள் எடுக்கும் செய்தியை ஏற்றி வச்சக்கூடிய விஷயத்தில் நான் பலகீனனாக இருக்கின்றேன். என் பலகீனத்தை, என் இயலாமையை ஒத்துக்கொள்கிறேன் உன்னிடம். எனக்கு என்ன செய்ய, இந்த மக்களிடம் வெற்றியை தா. இன்னைக்கு மீகா தலையில் ஒரு எல்லை ஆக்கியிருக்கான் ரப்ப. அப்போ முதல்ல என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல போகும்போது நாம் பாவம் செஞ்சவங்க, அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் மன்னித்தாலே தவிர நமக்கு மீளம் மீளம் எதுவுமே இல்லை என்ற உணர்வு இருக்கணும். இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த உணர்வு மங்கி கொண்டே வருது. கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க மற்றவங்களெல்லாம் பார்த்தா நரகவாசி மாதிரியே பார்க்குது. கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கிற மக்கள் ஒரே விஷயம் தெரிஞ்ச மக்களை பார்க்கும் போது அருவறுப்பாகவும், இது என்ன இவனுக்கு விஷயமே தெரியலையே, இவெல்லாம் எங்கே உட்பட போகிறான், இவன் எங்கே தேர போகிறான், அந்த மக்களை பற்றி கவலை இல்லாமல் அவர்களை அருவறுப்பாக அசூசையாக பார்த்து கழிக்கக்கூடிய தன்மை எங்கே வந்துடும், பெருமையில் வந்துடும். ஆனால் அல்லாஹ்வோட தூதர் என்ன செஞ்சாங்க, ஒரு யூதருடைய ஜனாசா போகும்போது என்ன செஞ்சாங்க, மரியாதை செலுத்தினாங்க. அப்போ என்ன சொன்னாங்க மக்கள்லாம், அது யூதருடைய ஜனாசா இருக்கட்டும். ஆனால் நான் அப்படி நினைக்கல, நான் நபியாக இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு நரகத்தை சென்று கொண்டிருக்கின்றார் என்ன தாங்க முடியலை. எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாருங்க. நான் நபியாக இருக்கும் பொழுது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்காமல், சத்தியத்தை ஏற்காமல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் நரகவாதியாக சென்று கொண்டிருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் நபியாக இருக்கும்போது அது கொடுமை என்ற உணர்வுல செஞ்சாங்க, கண்கலங்கினாங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம், 5 வேளை தொழக்கூடிய மக்கள் தொழதாங்களை பார்த்தா என்னமோ வேற மிருகங்கள் மாதிரி பார்க்குது. நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. எப்படி அவங்கள பார்க்கணும், ஆகா என் சகோதரன் நஷ்டத்தில் இருக்கான், அவனுக்கு சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும். இன்ன சகோதரனை குறிப்பாக ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து எந்த கோணத்திலையாவது அவருடைய ஒரு அணுகினாம அவருக்கு சத்தியத்தை சொல்லியே தீரவுண்டு என்னைக்காவது ஒரு பிளான் பண்ணி சரியான முறையில் அவர்கிட்ட தாவா பண்ணியிருக்குமா, குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட அப்படி யாரையும் ஒரு ஆளை தேர்வு செஞ்சு நாம் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான். அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு வெற்றி, அவர் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டால் நமக்கு வெற்றி. ஏன், நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டோம். கடைசி வரைக்கும் சொல்லுவோம், அவர்கிட்ட நளினமாக சொல்லுவோம், ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்லுவோம். ஒரு தவறு பண்ணுதாரா 4 பேர் முன்னால் வச்சு சொல்லாமல் தனியாக கூட்டு போய் நீங்கள் இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமே, நீங்கள் இது இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணாதான் நல்லது, நாமெல்லாம் முஸ்லீம் இல்லையா, மக்கள் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களா என்று அவரை உயர்த்தி நாம் யார் என்ற உணர்வு அவர் கூட்டணும்னு சொன்னால், ஆனால் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் சிந்திப்பான் மனிதன். அது சைத்தான் இல்லை, இப்லீஸ் இல்லை, யாரு மனிதன், ஆதாரசனுடைய மக்கள் சந்ததியினர். அப்போ என்ன செய்ய முடியும், அந்த சிந்தனை தூண்டுவது தான் நம்ம வேலை. அது நம்ம செய்கிறோமா, நம்மள அது கிடையாது. ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறது அல்லது ஒட்டுமொத்தமாக அரவணைப்பது. அதில் சின்ன தவறும் போது இவரை நான் இப்படி நினச்சிருந்தேன், இவரே இப்படியா, எவர் இப்படி, அவர் என்ன அல்லாஹ்வோட தூதரா, ஒன்னை போல் உள்ள ஒரு சதை துண்டு, அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கு, அவர்கிட்ட ஒரு குறை இருக்கும், என்கிட்ட ஒரு குறை இருக்கும். என்ன செஞ்சிடறது, சில பேர் அளவுக்கு மீறி நேசிக்கிறது. அவங்கள பக்கத்தில் நெருங்கும்போது குறைபாடு இருந்தாக்கல, என்ன இவங்களே இப்படி இருக்காங்க, அல்லாஹ் அவங்கள்ட்ட மட்டும் கேட்க மாட்டாங்க. நம்மள்கிட்ட அல்லாஹ் அதை விசாரிக்க மாட்டான். நீ எப்படி இருந்தாய், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய், உன்னுடைய பணியை நீ சரிவராக செய்தாயா என்று விசாரணை நம்மை பற்றி தான் அல்லாஹ் விசாரிப்பாங்க இல்லையா. ஊர் உலகத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஒரு காலம் விசாரிக்க போகிறது இல்லை. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம், குறைவுறி கொண்டு இருப்பதிலையும் மக்கள்களை புறந்தள்ளி கொண்டு இருப்பதிலையும் நாம் என்ன செய்தோம், துரிதமாக இருக்கோம். மக்கள் மத்தியில் சத்தியத்தை சொல்வதில் என்ன செய்கிறோம், பொடுபோக்காக மறந்தவர்களாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த மாபாதக செயல் என்ன செய்யுது, அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ ஏகத்துவம் வெளிப்படைய ஆரம்பித்து தமிழ்நாட்டில் பிறந்து 25 வருஷம் தாண்டுது. ரொம்ப ஸ்பீடாக என்ன செஞ்சுருக்கு, 15 வருஷம் பரவி இருக்கு. இது சம்மந்தப்பட்ட கேசட்டுகள் புக்குகளாம் எடுத்து அடிக்க வைப்போம். தர்காக்களை வழிபாட சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இடைவைக்கு சொல்லக்கூடிய புக்குகளை எதெல்லாம் எடுத்து அடிக்க வைப்போம். ஆனால் 100ல் 1 பங்கு அது வருமா, 100ல் 1 பங்கு கிடையாது. இப்போ நாம் நிறைய பணிகள் செய்தோம், மக்கள் இடத்துல போய் சேரலை. காரணம் என்ன, சரியாக செய்வதில்லை. இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு, நிறைய பேர் தௌஹீதுக்கு வந்தவங்களெல்லாம் தௌஹீத் வாழ்வுடைய நிலைப்பாடுகளை பார்த்து நிலை குலைந்து போயிட்டாங்க. பெரிய ஒரு இமாமா இருப்பார், அவர் நல்ல ஷேக்குன்னு விழிப்பாங்க, கண்ணியத்துக்குரியவராக இருப்பார். அவர்கிட்ட ஏதாவது குறைபாடு இருக்கும் பொழுது சைத்தான் என்ன சொல்லுவான், அவர்கிட்ட உள்ள நல்லதை பூரா பிறந்துட்டு பார்த்தியா, இவரும் இப்படி தான் இருக்கார், இன்னமும் நினைக்கியா, இதெல்லாம் சாத்தியப்படாது. இந்த காலத்துக்கு பரிசுத்தமாக இருக்கிறது சாத்தியப்படாத. என்ன செய்ய, கண்டு காணாமல் என்ன செஞ்சுக்க, நடந்துக்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான். யார் சொல்லுவா, இப்லீஸே சொல்லி தருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்போ அல்லாஹ் தெளிவாக தெரிஞ்சு தான் குர்ஆன்ல சொல்லுதான், அல்லாஹ் மன்னிப்பவன் தான் யாரை தெரியாமல் தவறு செய்து விட்டு
பச்சாதாபப்பட்டு அல்லாஹ்விடம் யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பவன். தெரிந்தே யார் திட்டமிட்டே தவறு செய்கின்றார்களோ அவர்கள் விஷயத்தை அல்லாஹ் தண்டிப்பவன். சூரத்துல் நிசாவில் இருக்க வசனம். அல்லாஹ் தெளிவாக சொல்றான், மன்னிப்பேன், யாரை மன்னிப்பேன், யாரை மன்னிக்க மாட்டேன் என்று அழகாக சொல்றான். ஆனால் சைத்தான சொல்லுவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீ இப்படி நடந்துக்க. அட இந்த காலத்துக்கு இதெல்லாம் சாத்தியப்படுமா? இந்த காலத்துக்கு இதெல்லாம் சாத்தியப்படுமா? இந்த வட்டி விஷயத்தில் எடுத்துக்கிடுங்க, சுற்றி சுற்றி வந்து ஏதாவது ரூபத்தில் வட்டிக்குள்ளே போயிருந்தாங்க மக்கள். இப்போ எல்லாம் போய் என்ன செஞ்சிருது, நகைக்கடைகளுக்குள்ள வட்டி, நகைக்கடைக்குள்ள வட்டி. ஒரு சில கடைகளில் என்ன செய்கிறாங்க, பணம் கட்டுனா தங்கத்துக்கு தங்கமாக தராங்க, சேதாரம் செய்வது கிடையாது. இது ஒரு வகை. இது வட்டியா இல்லையா நமக்கு இன்னும் தீர்க்க சொல்ல முடியல. ஆனால் தெளிவாக வட்டி எப்படி பாருங்க. இப்போ ஒரு தங்க மயில்னு சொல்லக்கூடிய ஒரு நகைக்கடை, அந்த கடை பேரை யாபத்தில் வச்சா தான் யாரும் போயிட மாட்டாங்க, மக்களுக்கு சொல்ல முடியும். டெய்லி மாதம் மாதம் 1000 ரூபா கட்டணுமா, மாதம் மாதம் 1000 ரூபா கட்டணும். நீங்கள் 15 மாதத்தில், அதாவது 1 வருடத்தில் 15000 ரூபா கட்டுவீங்க, உங்களுக்கு நாங்கள் ரிட்டர்ன் எவ்வளோ தெரியுமா, 16400 ரூபா தருவோம். என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தெளிவாக சொல்லுதான். போனஸ்ன்னு போட்டிருந்த போய் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு 1400 ரூபா தருவோம். அதுக்கோட எல்லாமே என்ன செய்ய போகிறோம், ஒரு 500 ரூபாய்க்கு உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி கிஃப்ட்டும் தருவோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுத, எங்கள்கிட்ட தந்து நகையை வாங்கிட்டு போகணும். எவ்வளோ ஒரு பைத்தியார்த்தனம் பாருங்க. மாதம் மாதம் நாம் சேர்க்கக்கூடிய காசை என்ன செய்யணுமா, அவருக்கு வட்டியை கொடுக்கணுமா. அவன் வட்டி நமக்கு தருவானா, ஆனால் எப்படி தருவானா, தங்கமாக தருவானா. அதாவது அவனுக்கு வியாபாரம் நடந்துடும், நம்ம என்ன செஞ்சிருவோம், வட்டிக்கு விட்ட வட்டிக்காரன் ஆயிடுவோம். அப்போ இப்படிலாம் சூழ்ச்சிகள் இருக்குது. இதெல்லாம் பெண்களுக்கு தெரியாமல் தங்க மயிலில் பற்றியா ஈஸி கோடுன்னு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் போங்கன்னு செய்யறது, அங்கே போகிறது சாயந்தரத்தில் போய் அந்த கடைகளே விசாரிக்கிறது. சூழ்ச்சி தெரியலை. போனஸின் போட்டுக்கு என்னென்னு கேட்டாச்சுன்னா தெளிவாக சொல்லலாம், போனஸ் எங்கே சார் தரா, இது வட்டி, வட்டி தான் இது தெளிவான. அப்போ நம்ம கேட்கவும் செய்யுதான். முஸ்லீம்களை வந்து இதை புறங்கணிக்க முடியுமா? முஸ்லீமுக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டர் என்னட்டா, அதெல்லாம் இல்லை, நாங்கள் இப்போ இதான் வச்சுருக்குறோம், இது வட்டி தான் தெளிவாக சொல்கிறான். அப்போ சைத்தான் வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீமையை செய்வதில் தெளிவாக திட்டமாக இருக்கான். ஆனால் நாம் என்ன செய்வோம், ஒசாராக இருந்துட்டு ஏமாந்துட்டா பரவாயில்ல, நாம் என்ன தெரியுமா செய்வோம், நானாக ஏமாற மாட்டேன், யாரை ஏமாத்தினா ஏமாந்துருவேன், இல்லை நான் தெளிவாக இருப்பேன். இது எப்படி, நானாக குடிக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாங்கி தந்து வாயில் ஊற்றிட்டா மடக்கு மடக்கு குடிச்சிருவேன். ஏன் அவன்லாம் ஊற்றுனா அல்லாஹ் அதை காப்பாற்றுற மாட. அல்லாஹ் எண்ணங்களையும் நம்மள எண்ணங்களை அசைவுகளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் அப்படித்தான். நான் தவறு செய்ய மாட்டேன், நிர்பந்தப்படுத்தினா நிர்பந்தம் செய்வேன். என் அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு போக மாட்டேன், என் குழந்தையாவிட்டு கல்யாணத்துக்கு போவேன், அங்கே போய் மாப்பிள்ளைச்சி காலையில மோதிரம் போட்டால் பக்கத்தில் போய் எனக்கு நிர்பந்தம், என் பொண்டாட்டி விட்டு சொந்தமெல்லாம் விட்டு போவோம் சொல்கிறான். யாரு இவ்வளோ பெரிய தாடி வச்சிருக்க தௌஹீத்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ யார் மிகைத்தவர்கள், கொள்கைவாதிகளா, குழப்பவாதியான இப்லீஸும் சைத்தானுவான் அவர் கூட்டத்தார்களான்னு பார்த்தா அவங்க தான் தெளிவாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இஸ்லாத்திற்கு எதிரான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல் அதிவேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுபோல சூழ்ச்சியில் இருந்து நம்மை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல்வரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌபான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, காலகாலமாக இந்த சமுதாயத்திற்கு இஸ்லாத்தை எடுத்துக்கூறியவர்கள் பலவர்கள் உண்டு. அதில் நாங்கள் தான் சுன்னத்துல் ஜமாத் என்று பெருமை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம ஒரு சகோதரருக்கு ஒரு கருத்தை சொல்கின்றோம். இவர்களுக்கு அதிகமாக இஸ்லாத்துடைய அக்கீதாவை போச்சு யார் தெரியுமா, மார்க்க அறிஞர் EM நாவூர் ஹனீஃபா தான். இந்த சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும், அந்த ஆள் பாவம் நாடினமாக திறந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவர் பாடி வச்ச பாடல்களுக்கு இஸ்லாமிய பக்தி பாடல் என்று முதலிடத்தை கொடுக்குறாங்க. எப்படி, வெள்ளிக்கிழமை ஆகிட்டா அதிகாலையில் எந்த உடனே பாட்டு போட்டுறது, 9 மணிக்கு இப்போ கரண்ட் போகுதுமா அது வரைக்கும் பாட்டு இருக்கும். அப்புறம் 12 மணிக்கு கரண்ட் வந்தோடனே செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நாராயணன் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். ஏன், அவர் மார்க்கத்தை சொல்லுதாரு. இந்த சமுதாயம் எப்படி இருக்கு, மார்க்கத்தை விரிவுரையாளராக யாரை ஏற்றுக்கிட்டு இருக்கு, நாவூர் ஹனீஃபாவை. அவர் ஒரு சமயம் நல்லா படிப்பார், ஒரு சமயம் நல்லா படிப்பார். என்ன சொல்றாரு, ஒரு கையில் இறைவேதம் மறு கையில் நபி போதம், இருக்கையில் நமக்கு என்ன தயக்கம், நல்ல விஷயம் அல்ஹம்துலில்லாஹ், இலையை விரிச்சாச்சு, சோத்தை வச்சாச்சு, அடுத்து பக்கத்தில் நஜீஸை குழந்தை உடனே வச்சிருந்தது. நஜீஸை குழந்தை நம்மனே விரட்ட மருந்து ஒன்று இருக்குது நாகூர் தர்காவில், சோத்த பக்கத்தில் வச்சு என்ன வச்சுருது நஜீஸை. நம்மளால சொல்லுதான், அட எல்லாருக்கும் நீ கலப்பி சாப்பிட வேண்டியதானப்பா அவங்க. இது வல்ல இஸ்லாம். இஸ்லாத்தில் காம்ப்ரமைஸ் கிடையாது. இஸ்லாத்தில்
காம்ப்ரமைஸே கிடையாது. அல்லாஹ்வோட விஷயத்தில் திட்டமாகவும் தெளிவாகவும் இருக்கணும். அது என்னதுதான் தவறு என்றால் தவறு தான். அப்போ இந்த சமுதாயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் தராக்களை பாட்டு போடுறாங்க, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் யாரா? ரசூலுல்லாஹ் போராடுறாங்க, உருவமற்ற இறைவன். இன்னைக்கு இந்த சமுதாயம் பாரு எப்படி ஆகிப்போச்சு. மேடை போட்டு விவாதம் டிபேட்டிங் நடக்கு. என்ன நடக்கு? டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா? சமுதாயம் எவ்வளோ ஒரு சீரழிவுக்கு போய்கிட்டு இருக்கு தெரியுதா? விவாதம் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க? முதல்ல தலைப்பாக இழந்தாங்க, மேல் சட்டை இழந்தாங்க, இப்போ கீழாடையை இழந்துட்டாங்க. இப்போ ஈமானே இல்லாத ஈமான விஷயத்தில் இவங்க நிர்வாணியாக நின்று கொண்டு நினச்சிதாங்க மார்க்கத்தை அலசுகின்ற மாமதிகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எதை எடுத்தாலும் விவாதம், எதை எடுத்தாலும் கருத்து, எதை எடுத்தாலும் அவரை கூப்பிட்டுக்கால் இவரை கூப்பிட்டுக்கால். நீ என்னப்பா செஞ்ச? அல்லாஹ் நாளையில் மறுமையை அங்கிருந்தா விசாரிப்பான். மறுமை நாளில் முதல் கேள்வி, நீ அல்லாஹ் வணங்கினாயா? வணங்குதாரோ? தொழுதேன். ஆமாம் தொழுதேன். எப்படி தொழுத? யாருக்கு தொழுத? ஊருக்கு காட்ட தொழுதியா? எனக்கு காட்ட தொழுதியா? என்னை அஞ்சி தொழுதாயா? என்னுடைய கருணையின் மீது ஆதரவு வைத்து தொழுதா என்று அடுக்கடுக்காக கேட்கும் பொழுது நம்முடைய தொழுகை சரியான நிலைப்பாடில்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், நீங்கள் பேணாத தொழுகை மறுமை நாளில் உங்களை பேணாது. அது என்ன செய்யப்படும்? சுருட்டி வீசப்படுகின்ற கந்தல் பாயை போல உங்கள் முகங்களில் வீசப்படும். உங்களுக்கு பிரயோஜனப்படாது. தொழுகைக்கு மட்டும்தான் அப்படி இல்லை, எல்லா விதத்திற்கும் அதான் அடிப்படை. அப்போ அல்லாஹ் செய்யக்கூடிய காரியங்கள்லையே நாம் இன்னும் முழுமையான நிலப்பாட்டுக்கு வரல. அதனால தான் அல்லாஹ் சொல்லுதான், உங்களை நீங்களே பரிசுத்தமான சொல்லிக்கலாதீங்க. அல்லாஹ் தான் உங்களை செய்தான் சுத்தப்படுத்துகின்றான், தூய்மைப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு அல்லாமல் நீங்கள் சோனம் சென்று விட முடியாதுன்னு என்ன செய்தான் அல்லாஹ் இருப்பலாம் திட்ட தெளிவாக அழகாக சொல்லுதான். அப்போ நமக்கு அதெல்லாம் என்ன செய்யலை, மனசில் படலை. அப்போ அதெல்லாம் என்ன ஆகி போச்சு? இப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல் மிகவும் சாதாரணமாக இப்போ எப்படி ஆயிடுச்சு? வீட்டுக்கு வீடு இடம் பிடிச்சக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னும் சில மகளாக்கள் வச்சுறாங்க, ஒரு வீட்டில் 8 பேர் 10 பேர் உறுப்பினர் இருந்தாலும் யாராவது தயவு செய்து லேசாக இருக்கும். இந்த சவுதி போயிட்டு வந்த உடனே தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, மனைவிட்ட கூட பல வருஷமாக மனசுக்குள்ள சொல்ல மாட்டார், தவிதை சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார். இவர் மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கூடாது தவிதை. யார் வெளியில் சொல்ல குறைஞ்சும் இல்லை. அப்போ என்ன செய்யறது? மகளாக்கள் வந்து கந்திரிகளுக்கு வரி கேட்குறாங்க. அப்போ இவர் லேச்சுவார், நமக்கு அதில் ஈடுபாடு இல்லையா? உங்களுக்கு ஈடுபாடு இல்லை, நீங்கள் பல தரப்பக்கம் வராதிங்க, துட்டத்தை தருங்க, உங்கள் பேரை நேர்ச்சி நாங்கள் கொடுத்துருதோம். எப்படி? நீங்கள் இருந்த இடத்துல உங்களை நான் கேடாக்குவோம். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பியா, அவங்களை நாசப்படுத்திடுவோம். அதனால் கெட்டிக்காரங்க, நாங்கள் தான் சுன்னத்துல் ஜமாத். எப்படி சொல்கிறாங்க? நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், உங்களுடைய பங்களிப்பாக உங்களுடைய பங்களிப்பை தான் தாங்க. நாங்கள் செய்யக்கூடிய அநியாய அக்கிரமத்தில் உங்களுக்கு ஒரு பிடி வந்துடுவோம். அதுக்கு பேர் என்னது? தப்ரூக், நேர்ச்ச. அவங்க மட்டும் தான் கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்களோ? நாங்கள் என்ன தலைச்சவங்களோ? கொடியேற்றணும், தேருக்கு போல என்ன செஞ்சோம்? சப்பரம் கொண்டு வந்தோம், என்ன செஞ்சோம்? பிரசாதத்துக்கு போல தப்ரு குழம்புறோம். அவங்க நின்று கும்பிட்டாங்க, உளுந்து கும்பிட்டாம என்ன செய்வோம்? நின்றுக்கிட்டே கையேந்துக்கிட்டே நிற்போம். எங்கே போய் கையேந்த கூடாதுன்னு இறைத்தோர் சொன்னாங்க, அங்கே கையேந்துவோம். எங்கே வந்து அல்லாஹ் ஒரு லகனத்தை இறங்குமோ அங்கே போய் கையேந்துவோம். பெண்கள் என்ன செய்யணும்? ரோடெல்லாம் தலையில் சேலை இல்லாமல் அப்படியே தெங்குகிற போனாலும் தரா பக்கத்தில் சமாதி பக்கத்தில் போய் சேலையை எடுத்து போட்டு முக்கதிலும் யாசின் ஓதுவோம். இவை எல்லாம் நாங்கள் கட்டி காக்கின்ற இஸ்லாத்தினுடைய மரபியல் பண்புகள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த சமுதாயம் இருக்குது. அப்போ எப்படி வந்து இணைப்பு பெருகாமல் இருக்கும்? எவ்வளோ கொடுமை பாருங்கள். வீட்டில் போகக்கூடிய சோரை மொத்தமாக ரோட்டில் ஆக்கிக்கிட்டு வரிசையில் விட்டு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பாத்திரங்களில் எந்த ஊரில் எந்த பாத்திரம் கேவலமாக கருதப்படுமோ அங்கங்கே அந்த பாத்திரங்களில் அந்த சோதை கொடுக்குறது. அப்போ இந்த சமுதாயத்தை என்ன செய்கிறாங்க? வழி கொடுத்து கொண்டிருக்க. நாம என்ன செய்தோம்? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா யூத சமுதாயம் சதி செஞ்சிருச்சு, நஸ்ரானி சமுதாயம் சதி செஞ்சிருச்சு, இது வெளிநாட்டு சதிங்க. நான் கேட்குறேன், நான் பஸ்ஸில் பார்த்தனே பெண்ணு, அது யூதர் இனத்தை சேர்ந்த பெண்ணா கிறிஸ்தவனத்தை சேர்ந்த பெண்ணா? யார் இந்த பெண்? தெளிவாக பேரை எழுதியிருக்கு, ஆமீனா பான்வன்ற பேரு. தன்னை ஒரு முஸ்லீமாக பிரகடனப்படுத்துவதற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி அந்த அம்மா கட்டளை கிட்ட சொன்னா, அப்போ எந்த சதியும் இல்லை. இது நாம நமக்கு ஏற்படுத்தி கொண்டது, நாம நமக்கு விதித்து கொண்டது தான். அப்போ மார்க்கம் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கு. மார்க்கம் என்பது மிகவும் தெளிவாக இருக்கு. ஆனால் முஸ்லீம்கள் தான் குழப்பத்தில் இருக்கின்றாங்க. என்ன காரணம்? கொஞ்சம் தெளிவாயிட்டா நம்ம எல்லாமே கலால் காலமெல்லாம் பேண முடியாதாயிரும். பிரச்சனை அங்கே தான் வருது. இதை சரியாக செஞ்சிருவோம், இன்னொரு பிரச்சனை வரும், அது சரியாச்சும் செஞ்சுக்கிட்டே போவா. அப்போ பரிசுத்தமாக நான் ஆயிடுவேன், சொர்க்கத்துக்கு போயிட்டா சரியாக வராது. ஆனால் என்ன செய்வேனா என்ற அளவு மார்க்கத்தில் போய் தான் நான் செய்வேன். பேர் நான் முஸ்லீம், அது தெளிவாக இருப்பேன், ஏதாவது ஒரு பேரை வச்சுக்குவேன். அப்போ என்ன காரணம் இது? அப்போ அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட விதத்தில் கோளாறு,
அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியலை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலாம் எனக்கு தண்டனைன்னு தெரியலை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலைன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியில் வருவோங்கன்ற உண்மை தெரியலை, அல்லாஹ்வுக்கு வைப்பது எது இணை, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய எது இபாதத் என்ற அந்த பிரித்து நோக்கக்கூடிய சாதாரண அடிப்படை அறிவுடைய சமுதாயத்துக்கு தெரியலன்னு சொன்னால் நம்மை கெடுப்பதற்கு யூத சதியோ கிறிஸ்தவ சதிகளோ வேறு பன்னாட்டு சதிகளோ நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய சதிகளிலிருந்து, நம்மளுடைய மகளாக்களின் சதிகளில் இருந்து, நாம் தலைவராயிட்டு தலைவருடைய சதியிலிருந்து மீண்டு விட்டாலே நாம் என்ன செஞ்சிடலாம்? இப்லீசினிடமிருந்தும் அவனுடைய கூட்டாளிகளான அவனுடைய வழித்தோன்றலான வம்சாவளியினரான சைத்தான்களிடமிருந்தும் தெளிவாக நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறவுகோல் விட்டு இந்த மக்களுக்கு அழைப்பு விடலாம், நாமும் தெளிவான முறையில் இருக்கலாம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான ஒரு முஸ்லிமுடைய நோக்கு, அதுதான் நம்முடைய பயணத்தின் லக்கு. இதை தவிர நாம் எதை சம்பாதித்தாலும் இந்த உலகத்தில் நிச்சயமாக விட்டு விட்டு போயிடுவோம். கண்கூட பார்க்குறோம், ஒவ்வொரு மௌத்து வீட்டிலையுமே சில காரியங்களை பார்க்குறோம். ஆனால் நமக்கு என்ன இல்லை, அந்த நேரத்தில் சரின்னு படுது, அடுத்த நேரத்தில் மாறிடுது. உலகம் மாயை நம்மளை மிரட்டிடுது. இப்போ எப்படி ஆகிப்போது பாருங்க, ஒரு ஆள் மவுத்தாயிட்டா நல்ல ஃபேமஸான ஒரு பணக்காரரா இல்லை ஏழையான பார்க்கணும், என்ன செய்யணும்? மையத்தை அப்படியே போட்டிருந்தாங்கன்னா நடுத்தரமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சுட்டா அவர் ஹை குவாலிட்டி ஆளு. இப்போ அப்படித்தான் ஆகிப்போச்சு. இப்போ உடனே அடக்குவது இழிவாக கருதப்படுது. ஏன்? எங்கள் சொந்தக்காரங்க மெட்ராஸ்லேருந்து வரணும், மைசூர்லேருந்து வரணும், என்ன வராங்க, சரி ரூபா கொண்டு வராங்க, சரி மையத்தை எழுப்பிடலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வருது வருங்கால மையம், கிடக்குது இப்போதே மையம். நீங்கள் எல்லாம் இழந்து விட்ட ரூபா அந்த உயிரை யாருக்கு ஊட்ட முடியும்? வந்தால் என்ன செய்யலாம்? சொத்தை பற்றி வில்லங்கம் பண்ணலாம், விவகாரம் பண்ணலாம், ஆளுக்கு பாதியாக பிரிச்சுட்டு போகலாம், இதுதான் நடக்கும். அப்போ என்ன செய்கிறோம்? ஐஸ் பெட்டிக்குள்ள மையத்தை வைப்பது கூட இன்று இஸ்லாமிய பண்பாடாக அந்த மையத்துக்கு செய்யக்கூடிய கண்ணியமாக கருதப்படுது. என்ன சொல்கிறாங்க? எப்பா அவர் எவ்வளோ பழக்கம் இருக்குது, பெரிய மையம் இல்லை, உடனே அடைக்கிற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சகோதரர் இறந்துட்டு அவர் செய்ய அடுத்த கட்ட உதவி என்ன தெரியுமா? விரைவாக அடைக்கிறங்க. அவர் கிடைக்கக்கூடிய நல்லதையும் தாமதப்படுத்தாதீங்க, அவர் கிடைக்க கெட்டதையும் தாமதப்படுத்தாதீங்க, அவருக்கு அடைக்கிறங்க. அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி. நீங்கள் ஏன் அவர் மரணிச்சிட்டாரு, அவருக்கு பணத்தை கொடுக்க முடியாது, உடையை கொடுக்க முடியாது, உணவு கொடுக்க முடியாது, ஆனால் அவருக்கு கிடைக்கிது எதுவோ அது உடனடியாக கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும். அது நல்லதா கெட்டதா அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில உள்ளது, அதை பற்றி தேவை நமக்கு இல்லை. அப்போ மையத்தை உடனே அடக்கணும். இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு? மையத்தை அடக்க மாட்டேன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி என்ன செய்கிறாங்க? காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. சிரிக்க வேண்டியதை சொல்லலை. 40ஆம் பாத்தியாவுக்கு இன்விடேஷன் அடிக்கிறாங்க. நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் எடுத்து வச்சு நீ சொல்லணும் எண்ணத்திலிருந்து நான் ஆரம்பத்தில் கொண்டு வந்திருப்பேன். 40ஆம் பாத்தியா என்ன செய்கிறாங்க? இன்விடேஷன் அடித்து நீ கலந்துக்கிட்டு இவருடைய ஆத்மா சாந்தியிடையே வந்து என்ன செய்யறீங்க? பிரார்த்திக்கணும் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் அடிமட்டமாக கேவலமாக போயிடுச்சுன்னு சொன்னால் எங்கே போய்கிட்டு இருக்கோம்? நம்ம பிறவியே அங்கங்கே சிறுக்குகள் வைக்க மாட்டாங்க மக்கள். ஏன் வழிக்கிட மாட்டார்கள்? ஹிஜாபை பேணுங்க பேரில் ஹிஜாபை பேணுது கிடையாது. என்ன செய்யறது? ஹிஜாப்பை நம்ம மக்கள் பெண்கள் வழங்கியிருக்காங்க தெரியுமா? தெரிஞ்சவங்களுக்கு முகத்தை மறைக்கு தலையை மூடுறதுக்கு பிறகு ஹிஜாப்பு, தெரியாதவங்களுக்கு எல்லாமே ஓப்பன். சில விஷயங்கள் ஓப்பனாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. தெரிஞ்சவங்க வந்துட்டா என்ன செய்கிறாங்க? அப்படியே இழுத்து முடிகிறது. பூக்காரன், பூ விற்கிற பூக்காரன், பால் விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, இவங்கெல்லாம் யாரு? வியாபாரம் செய்யக்கூடியவங்க. அப்போ ஹிஜாப் விஷயத்தில் இவங்களுக்கு எப்படி நடந்து கொள்ளணும்? அவங்களுக்கு என்னது? டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது. ஹிஜாபை தூக்கி எரிஞ்சிருவேனா? இன்னும் பல ஊர்கள் எப்படி நடக்கு? ஊர்கள் அசந்து உறங்கும் நேரம், ஊரில் ரொம்ப அசந்துவங்க என்ன செய்வாங்க? பெரும்பாலும் நேரம் சொன்னாங்க லோகத்துக்கு, அதாவது லொகருக்கு அப்புறம் என்ன செய்ய கொஞ்ச நேரம் உறங்கணும்னு சொல்லி ஒரு கற்றுக் கொடுத்தாங்க. அது அசத்தக்கூடிய நேரம். இந்த அசந்து போகக்கூடிய நேரம், உடல் அசதி வரும் மனுஷனுக்கு. அந்த நேரம் எது? ஒரு 2:30 3 வரைக்கும், இல்லை 4 வரைக்கும். இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க? பல ஊர்களில் பால் வியாபாரிகள் வந்து பால் ஊற்றுறாங்க. பல இடங்கள்ல நடக்கு. சில சமயம் சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு இல்லை வண்டி ஸ்டாண்ட் பண்ணி பால் கேனும் வண்டியும் நிற்கும், அந்த நபரே இருக்க மாட்டார். அப்படி எங்கள் ஊர் பக்கத்தில் வச்சுருக்கோம், 4-5 பால்காரங்களை பிடிச்சி சில பேர் அடித்து விரட்டுனாங்க. இதெல்லாம் விளக்க வேண்டிய விஷயம் இல்லை. இன்னும் சில இடங்கள்ல நைட்டில் 10 மணிக்கு மேலே பால் ஊற்ற வராங்க. நைட்டில் 10 மணிக்கு மேலே பால். அடாங்க, அப்படி பாலை வாங்கி குடிச்சு ஏறாம ஜீவிக்கணும். பால் எல்லாம் டீ குடிச்சிட்டு போ, இல்லை பால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாமே, இல்லை அதிகாலையில் வாங்கலாமே.
பால்காரன் வருவாங்கன்னு சொல்லி காத்திருந்து வீட்டு வாசல் கணவருக்கு காத்திருப்பதை போல பால்காரருக்கு காத்து கொண்டு வீட்டு வாசலை திறந்து கொண்டு வீட்டு வெளியில் உட்கார்ந்து பெண்கள் எல்லாம் அரட்டை அடித்து கொண்டு பேசக்கூடிய காட்சிகளை கண்ணால் பார்க்க முடியும். அப்போ இந்த சமுதாயம் எங்கே போய்கிட்டு இருக்கு? அப்போ இந்த சமுதாயத்துக்கு யார் சொல்லுவா இதெல்லாம்? அப்போ அந்தந்த ஜமாத்தை சேர்ந்த அந்த மகாலாவை சேர்ந்தவர்கள் தானே. ஏன்ப்பா நீங்கள கபன் துணியை கிழிக்கவும் மையத்துக்கு நெத்தியில் பிஸ்மில்லா எழுதவும் அல்லாஹ் அக்பர் எழுதவும் குழி தோண்டதுக்கு கூலி கொடுக்குமாங்க கோழி இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்பாளர் அவ்வளோ விசாரிப்பான், அணுவானுவா விசாரிப்பான், பகிரங்கமானத மறைவானத ஒன்னொன்னே விசாரிப்பான். அவன் விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் பெருமானார் சொன்ன எச்சரிக்கை, யாரை அல்லாஹ் துருவி விசாரிக்க ஆரம்பித்து விட்டானோ அவன் அவ்வளவுதான். அந்த நிலைமையில அந்த சமுதாயமும் சமுதாய தலைவரும் இருக்கிறாங்க. இல்லை ஓஞ்ச மாற்றி ஏஞ்ச மாற்றி ஓமகளா பெருசு ஏமகளா பெருசு நாளைக்கு மறுமையில் எந்தவித பெருமையும் படக்கூடாது என்பதனால தான் என்ன பிறந்த மேனிக்கே ரப்புல் ஆலமீன் நம்மளை நிர்வாணப்படுத்தி விசாரணை தொடங்குவான். ஏன் அங்கேயும் ஆணை கொடுத்தாலும் செய்வான் அல்லாட்ட. நான் கோட் சூட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் செத்தேன், நான் கோட் சூட்லாம் அனுப்பின்னு கேட்பான் அல்லாட்ட கேட்பான். ஆனால் அல்லா செய்யான் பிறந்த மேனிக்கு அவனை என்ன செய்வேன், நான் நிர்வாணப்படுத்துவேன். உனக்கு அந்த நாளில் எந்த ஒரு உதவியும் இருக்காது. பொண்ணோ பொருளோ ஒட்டோ உறவோ எதுவுமே பலனளிக்காது. நீ உடுத்தும் உடை கூட உன்னோடு வராது. ஆனால் உன்னை செய்வேன், எப்படி நீ பிறந்தாயோ அதுபோல ஆண்டுகளாக இருந்தால் நுனித்தோல் நீக்கப்படாதவர்களாக விருத்தம் செய்யப்படாத மக்களாக எழுப்ப என்று அல்லாஹ் ரப்பல் சொன்னான்னு சொன்னா சும்மா ஒன்றும் சொல்லல. ஏன் நமக்கு ஒரு ஒயிட் போட்டு எக்ஸாம் ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் இடத்துல குறைஞ்சா வயிறும் இல்லை. இந்த மனிதனுக்கு மமதை அகதை வன்மம் அத்தனையும் அடித்து ஒடுக்கப்படக்கூடிய அந்த நாள் மிக கொடுமையான நாள். எனவே அந்த நாளை அஞ்சிக்கணும். நம்ம ஒவ்வொரு பொறுப்புதாரிங்க. ஆனால் நினைச்சீங்க நம்மளோட பணிகளை முடுக்கி விடணும். சொந்தங்களை சொல்லுங்க, பந்தங்களை சொல்லுங்க, மகளாக்காரங்களை பாய்க்க வேண்டாம். என்ன செய்யுங்க, மொத்தமாக சில பேர் பாயை காட்டுவாங்க, தனியாக போனால் பேசுவாங்க. அந்த மாதிரி தனியாக பேசுங்க. டீ குடிக்கும் போது தாவா செய்யலாம், பஸ்ஸில் பிரயாணம் போது தாவா செய்யுங்க, ரயிலில் பிரயாணிக்கும் போது செய்யுங்க, தாவா பண்ணுங்க. தாவா பண்ணுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 24 மணி நேரமும் எல்லா காரியங்களையும் நமக்கு இலவாக்கி வச்சிருக்கான். நாம் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அல்லாஹ்வை வணங்குவது, படைத்த ரப்புல் ஆலமீனை கண்ணியப்படுத்துவது. அதுதான் மனிதனுக்கு உண்மையான வெற்றி என்பதை முஸ்லிம் மக்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இறைவனை அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் எல்லா மக்களுக்கும் பரப்பாத வரையில் நாம் வெற்றி பெற்றவர் ஆக முடியாது. எனவே எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் வாய்ச்சொல்லில் வீரர்கள் ஆக்காமல் உண்மையிலேயே என்றவரை அல்லாஹ்வுடைய பணியை செய்து மரணிக்கக்கூடிய பாக்கியமுள்ள மக்களில் ஆக்குவார் வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையின் 2வது அமைப்பை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரத்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.